சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு சாயப்பாவுக்கு மிகவும் உகந்த வியாழக்கிழமை. சாயன்பர்கள் எல்லோரும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் கமெண்டில் பதிவிடுங்க. அவை அனைத்தும் சாயப்பாவின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும். பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீயும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் குழந்தைக்கு எது கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? அப்படி ஒரு விஷயத்தைத்தான் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். என்னுடைய செல்ல குழந்தை, நீ ஒன்றை புரிந்து கொள். ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்து சேருகிறது. அதே மாதிரித்தான் ஒரு மனிதன் ஒரு குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது அவன் பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர் என்று அனைவரையும் வணங்கிய பேறு அவனுக்கு கிடைக்கிறது. நீ நான் தான் உலகம் என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கிறாய். சரணாகதி அடைந்த அந்த கணமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமமான ஒரு பலனை பெற்றுவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி இதைவிட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டப் போகிறேன். என் செல்லமே, என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கும் சரி, உன் குடும்பத்தாருக்கும் சரி, அனைத்து வளங்களும் கிடைக்கும். என் வார்த்தைகளை யாரொருவர் மனம் உருகி கண்களில் கண்ணீர் நிறைய ஒரு மனதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனமானது நிச்சயம் அமைதி பெறும். அவர்களினுடைய உள்ளமும் ஆன்மாவும் தெளிவடையும். அவர்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையாக முழு பக்தியோடு முழு மனதோடு என்னுடைய வார்த்தையை கேட்பவர்களுடைய உள்ளமானது மெய்சிலிர்த்து போய்விடும். என்னை நம்பு. சாயப்பாவிடம் முழுமையாக இதயபூர்வமாக சரணாகதி எய்துவது என்பது இந்த உலகத்தில் உள்ள மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறந்த வழி என்று தெரிந்து கொள். என்னை சரணாகதி அடைந்துவிடு. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ வெளியே வந்து விடுவாய். உன் வாழ்க்கையை சரி செய்து உன்னுடைய நிம்மதியை சீர்குலைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நான் மாற்றிவிடுவேன். அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து உன்னை வாழ்க்கையில் வளம் பெற வைப்பேன். என்னுடைய குழந்தை, நீ இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய அன்பான உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து சென்றதுதான் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே. உன்னுடைய உறவை உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அவர்களோடு நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். கவலைகளை மறந்துவிடு. பிரிந்து சென்ற நாட்களை எண்ணி கலங்காதே. உன்னுடைய வாழ்நாளில் இதுவரை இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே இல்லை சாயப்பா என்று நீ சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன் பிரியமான உறவை உன்னிடத்திலே சேர்த்து வைக்கப் போகிறேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? என் செல்லமே, சந்தோஷமாக இரு. எப்போதும் உன் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்போதும் சோகத்தோடு உன் முகத்தை வைத்து கொண்டே இருக்காதே. சந்தோஷமாக இரு. உனக்கு எப்போதெல்லாம் மனம் கொஞ்சம் பாரமாக இருக்கிறதோ அப்போது ஒரு நிமிடம் கண்ணை மூடி சாயப்பா என்று என்னை மனதார நினைத்துக்கொள். நிச்சயம் உன் மனக்கண்ணில் நான் தோன்றுவேன். அந்த கணமே உன் மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் சட்டென்று மறைந்துவிடும். உன்னுடைய மனதிற்கு புது தெம்பே கிடைத்துவிடும். அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக உனக்குரிய அன்பானவர் உன்னை தேடி வந்து விடுவார். பிறகு என்ன? இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். உன்னை விட்டு சென்ற அனைத்துமே உன்னை தேடி வந்து சேரும். வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட அத்தனை துன்பமும் பல மடங்கு இன்பமாக இனிமேல் மாறிவிடும். தடைப்பட்டது எல்லாமே இனி தடையின்றி கிடைக்கும். என்னை நம்பு. நான் கொடுக்கும் இந்த சத்திய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. நான் உனக்கு எப்போதும் உண்மையை தானே சொல்லுவேன். சொல்லுவதை அப்படியே செய்தும் காட்டுவேன். என்னை நம்பு.
எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தை, நீ இப்படியே உன்னை தனியாக தவிக்க விடுவேன் என்று நினைக்காதே. உன்னை எப்போதும் நான் கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறது, எவையெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறது, யாரெல்லாம் உன் மனதை நோகடிக்கும்படி கடுமையான சொற்களால் பேசுகிறார்கள், யார் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷமான வார்த்தைகளை கூறுகிறார்கள் என்று அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம்மே. உன்னை நோகடித்தவர்களுக்கான பாடத்தை நானே தக்க சமயத்தில் புகட்டுவேன். உன்னை காயப்படுத்தியதற்காக அவர்கள் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நல்லது நடக்கும் செல்லம்மே, கவலைப்படாதே. இப்போது மனதால் நீ எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் கண்ணீரை கண்டு எவ்வளவு ஆனந்தத்தில் சிரிக்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த ஆனந்த சிரிப்பும் ஆணவ சிரிப்பும் கூடிய சீக்கிரமாகவே அடங்கிவிடும். நான் அடக்கி காட்டுவேன். நீ தைரியமாக இரு. உன்னுடைய இந்த பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நான் நிச்சயம் பரிசு தரத்தான் போகிறேன். நீ நிம்மதியாக இரு. உன் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பேன். எதை நினைத்தும் நீ கலங்காதே. அனைத்தையும் மாறும். உன்னுடைய வாழ்க்கை உன் அன்பான நபரோடு ஆனந்தமாக இருக்கும். அதை மட்டும் யோசி. கடந்து போன நாட்களை நினைத்து கண் கலங்காதே. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு எப்படி ஆனந்தமாக இருக்கப் போகிறது என்று அதை நினைத்துப்பார். அதை கற்பனை செய்து பார்த்தாலே உனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. உன் சாயப்பா அதை நிஜத்திலும் நடத்தி காட்டப் போகிறேன். சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். என்னுடைய கண்மணி அல்லவா நீ. உன்னை கண்ணை போல நான் பார்த்து கொள்வேன் செல்லமே. உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவேன். நீ நலமாக இருப்பாய். எந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய உன்னோடைய உறவு உன் அருகிலேயே இருக்கும். உன்னை பார்த்து பார்த்து கவனித்து கொள்ளும் அளவிற்கு உன் மீது அன்பாக இருக்கக்கூடிய நபரைத்தான் உன்னோடு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். கவலைப்படாதே, அனைத்தும் மாறும். எல்லாவற்றையும் உன் சாயப்பா மாற்றி காட்டுவேன். நல்லதே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை அல்லவா நீ. தைரியமாக இரு, பொறுமையாக இரு. இனி உன் வாழ்வில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.